ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டி தயிர் வீட்லேயே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் பார்க்க போகிறோம். கூடவே இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு தயிர் சீக்கிரம் புளிச்சிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்குரிய டிப்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கடையில் கிடைக்கிற மாதிரி கட்டி தயிர் எப்படி வீட்டில் செய்யலாம்ங்கிறதையும், இந்த வெயில் காலத்தில் தயிர் எப்படி புளிக்காமல் வச்சுருக்கிறத பற்றிய டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். இந்த தயிர் இயற்கையாகவே ஒரு பர்மனண்ட் ஆகிற பொருள்னால அதில் நிறைய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் இருக்கும். அது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும். அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் தயிரை எந்த ரூபத்துலையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடையில் கிடைக்கிற கட்டி தயிர் கப்பில் கிடைக்கிற அந்த கட்டி தயிர் மாதிரி செய்யணும்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் க்ரீம் தான் நமக்கு தேவையாக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி அந்த இதில் பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சணும். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் இந்த பாத்திரத்தில் ஊற்றியிருக்கோம். அதை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஆடை விழாமல் அதை இந்த விஸ்காலையோ அல்லது கரண்டியாலோ நல்லா நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம விட்டு பார்க்கணும். இந்த கை பொறுக்கிற சூடு இருந்த உடனே நம்ம உர ஊற்றலாம். இப்போ பாத்திரத்தில் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயும் ஒரு பீங்கான் பாத்திரத்துலேயும் ஊற்றிருக்கேன். இதுக்கு நீங்கள் உரம் ஊற்றுறதுக்கு நல்ல கட்டியான தயிர் தான் இருக்கணும். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே ஊற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த இப்படி கட்டியாக இருக்கிறதுலையும் என்ன செய்யணும், இந்த விஸ்கை வச்சு என்ன செய்யணும், இதை நல்லா அதை டைல்யூட் ஆக்கிக்கணும். நீங்கள் அப்போ தான் நம்ம உரம் ஊற்றத்தில் அது ஈவனாக உங்களுக்கு பரவும். அதில் அப்படி ஆக்கின பிறகு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. கலந்துட்டு இப்படி மூடி வச்சுக்கோங்க. ஊத்தத்தில் கெட்டியான தயிர் கிடைக்கணும்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கட்டியான டிப்ஸ் நம்பர் 1 நம்ம கட்டியான பால் வாங்கணும். ரெண்டாவது டிப்ஸ் நீங்கள் காய்ச்சும் போது ஆட விடக்கூடாது. மூணாவது டிப்ஸ் நீங்கள் அதை நல்லா ஆற வைக்கணும். கை பொறுக்கிற சூட்டில் தான் நீங்கள் உர ஊற்றணும். நாலாவது டிப்ஸ் நீங்கள் கெட்டி தயிராக இருக்கணும். அதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் அந்த பாலில் ஊற்றணும். அஞ்சாவது டிப்ஸ் அதை நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு நீங்கள் அதை மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியான தயிர் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட உர ஊற்றுறதுக்கு மோர் இல்லாமல் இருக்கிறதுல அதை எப்படி நம்ம உர எடுக்கிறதுக்குன்னு உள்ள டிப்ஸு தான் இப்போ சொல்ல போகிறோம். அதாவது நீங்கள் பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சின பிறகு இப்படி இந்த காம்போட கூடிய மிளகா இதில் இப்படி போட்டு வைக்கணும். அல்லது நீங்கள் இப்படி பச்சை மிளகாவை அதை எல்லாத்தையும் இப்படி போடலாம். அதுவும் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கட்டி தயிர் கிடைக்கும். அப்புறம் அதை பண்ணிக்கிடலாம். உர ஊற்றின தயிர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே நல்லா உறைஞ்சிருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் மேலே எவ்வளோ கட்டியாக திக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற தயிர் மாதிரியே இருக்குது. பாருங்கள் எவ்வளவு கட்டியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த கட்டி தயிர் வந்து இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால சீக்கிரமே புளிச்சிடும். அப்படி புளிக்காமல் இருக்கிறதுனா நம்ம ஊற்றுற பாத்திரம் தான் அது மெயின் காரணமாக இருக்கும். அதாவது நம்ம தயிர் உரம் ஊற்றுறதுக்கு இப்படி கண்ணாடி பாத்திரமோ அல்லது இந்த மண் பாத்திரத்துலையோ நீங்கள் பாலை ஊற்றிட்டு நீங்கள் உரம் ஊற்றுனீங்கன்னா அந்த தயிர் கட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு புளிக்காமையே இருக்கும். தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸு தான் இது. அதாவது இந்த பாத்திரத்தில் ஊற்றின தயிரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு அப்படி குளிர்ச்சி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த தயிர் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த உரம் ஊற்றின தயிரில் ஒரு தேங்காய் சில்லு, அதாவது அது பின்னாடி உள்ளதை தான் இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக இப்படி போட்டுட்டு அந்த தயிரில் போட்டுட்டு நீங்கள் கிண்டி வச்சுட்டிங்கன்னா அதனோட இனிப்புத்தன்மை வந்து தேங்காயோட இனிப்புத்தன்மை வந்து அந்த புளிப்பை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டாது. இப்போ அடுத்த டிப்ஸு பார்ப்போம். அதாவது இந்த தயிரில் உரம் ஊற்றின தயிரில் நீங்கள் இந்த இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதை போட்டு இப்படி கலக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த இஞ்சி ஸ்மெல்லோட உங்களுக்கு அந்த தயிர் இருக்கும். இஞ்சி வாசம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும், புளிக்காமையும் இருக்கும் தயிர். இந்த கட்டி தயிர் எப்படி செய்கிறது வீட்டிலையே, அதே மாதிரி தயிர் புளிக்காமல் இந்த வெயில் காலத்தில் இருக்கிறதுக்குள்ள டிப்ஸு தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் பார்த்துட்டு அதுக்கு அதனோட இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.